இங்கு பெட்டிங் எதுவும் நடைபெறுவதில்லை. இது முற்றிலும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே. இதில் கொடுக்கும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்தை மட்டுமே பொருந்தும். நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் ட்ரெண்டிங் கெஸர் 2.0 கேரளா லாட்ரி. 14/4/24 ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் கம்பெனி பார்த்திங்கன்னா அக்ஷயா. ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 6, 4, 7க்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 13/4/24 ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 3/9/9 நண்பா. சரிங்களா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு 2 நாள் இந்த வீடியோ கொடுக்குறதுக்கு 2 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா டபுள்ஸ்னு சொல்லி வீடியோ கொடுத்துருந்தேன். பட் அந்த 2 நாளுமே டபுள்ஸுக்கு வரவே இல்லை. பட் நான் தொடர்ந்து 2 நாள் ஃபாலோ பண்ணால் 3ஆம் நாள் ஃபாலோ பண்ணாமல் விட்டேன். அதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நாள் டபுள்ஸ் அப்படியே இறங்கியிருக்கு. பட் தொடர்ந்து எதுனாலும் 3 நாள் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. நம்ம 3 நாள் ஃபாலோ பண்ண சொல்லலை. நான் எனக்கே டவுட் ஆகிடுச்சு வருமா வராதான்னு. பட் ஆனால் அப்படியே இறக்கியிருக்கான். இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது கமா போட்டேன் 3/9/9. நம்ம என்ன கொடுத்துருந்தோம் ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா 7-3ன்னு கொடுத்துருந்தோம் நண்பா. இந்த 3 வந்து ஒரு அருமையான வெற்றி, ஆல் போர்டு வெற்றி. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 5, 7, பி போர்டில் பார்த்திங்கன்னா 3, 5, சி போர்டில் பார்த்திங்கன்னா 9, 7, 2 நண்பா. சரிங்களா, இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெஸிங் தான் கொடுத்துருந்தோம் சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா அந்த அப்படியே சி போர்டில் வந்து 9 பாஸ் ஆகிடுச்சு. ஒரு அழகான அருமையான வெற்றி. இதில் என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த 3 வந்து நம்ம ஏ போர்டில் வச்சுருக்கணும். அதை வந்து நம்ம பி போர்டில் கொடுத்துட்டோம். அந்த அப்படியே ரூட்டு மட்டும் மாறிடுச்சு. அதனால் சி போர்டில் வந்து சிங்கிள் போர்டில் வந்து நம்மளால் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்க முடியல. அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்தனால நமக்கு 2 வின்னிங். அதாவது ஏபியில் 39 பாஸு, ஏசியில் 39 பாஸ் நண்பா. இதான் நம்ம நேற்று கொடுத்த வின்னிங். ஒரு நல்ல வின்னிங் தான் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஏபிசியில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 5, 3, 9 கொடுத்துட்டோம் நண்பா. இதில் வந்து ஏசி பாஸ். பட் ஏசி பாஸான இதில் வின்னிங் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி போர்டு மட்டும்தான் வின்னிங் வரும். பட் இந்த இடத்துல மட்டும் அந்த 9 வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் வின்னிங்காக இருந்திருக்கும். பட் நம்ம அந்த 9 வைக்கல. அங்கே டபுள்ஸுக்கான வாய்ப்பு பார்த்தோன்னா நமக்கு 7-7 இருந்துச்சு, அப்புறம் 5-5 இருந்துச்சு. பட் 9 நமக்கு வரவே இல்லை. எதுலேயுமே நம்ம ஃபார்முலாலையுமே அந்த 9 இல்லை நண்பா. அதனால தான் நமக்கு அந்த ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருந்தோம். சரி விடுங்க, நம்ம நெக்ஸ்ட் டே ஒரு நல்ல பெஸ்ட்டு கெஸ்ஸிங் கொடுத்துடலாம். பதினாலு 4/24 என்ன கெஸ்ஸிங் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு நான் ஃபார்முலா நம்பர் சொல்லிடுறேன். நம்மளோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 412 2 8 8 5 4 5 2 4. சரிங்களா, இதுதான் நம்மளோட ஃபார்முலா நம்பரு. இதையும் நம்ம சார்ட்டையும் மேட்ச் பண்ணி தான் கெஸ்ஸிங் எடுப்போம். சரிங்களா, இதுலேருந்து அப்படியே வின்னிங் வரும்லாம் கிடையாது. இது நான் போடுற ஃபார்முலாவில் வர நம்பரு. இதுலேருந்து ஒரு நாள் ஒரு நம்பர் மட்டும் பாஸ் ஆகும், ஒரு நாள் எதுவுமே பாஸ் ஆகாது, ஒரு நாள் 2 டிஜிட் பாஸ் ஆகும், ஒரு நாள் 3 டிஜிட் கூட பாஸ் ஆகும். பட் அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நண்பா. சரிங்களா, நம்ம ஃபார்முலாவும் சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த ஃபார்முலா நம்பர் ஏதாவது வருமா, மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டு கெஸ்ஸிங் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4-9 நண்பா.
சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 4 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் எந்த கெஸ்ஸிங் எடுத்தாலும் அந்த 4 வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கில் எனக்கு வந்துச்சு. சரிங்களா. இதுவும் இல்லாமல் ட்ரா நம்பர்லேயும் நாளைக்கு 4 இருக்குது. ஒருவேளை ட்ரா நம்பரில் இருக்குது. ஸோ எனக்கு எல்லா கெஸ்ஸிங் எடுத்தாலும் 4 தான் வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஏ போர்டு கெஸ்ஸிங் எடுத்தால் ஏ போர்டில் 4 வந்துச்சு, பி போர்டு கெஸ்ஸிங் எடுத்தால் பி போர்ட்லேயும் 4 வந்துச்சு, சி போர்டில் பார்த்தா சி போர்ட்லேயும் 4 வந்துச்சு. அதனால தான் 4 அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு வேளை சிங்கிள் போர்டு ப்ளே பண்ண அப்படின்னு நினச்சா கூட 4 ப்ளே பண்ணுங்கள், ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கில் இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு சாரி ஏபிசியோட சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஏ போர்டு கெஸ்ஸிங் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 5 நண்பா. இந்த சைபர் வந்து ஃபாலோவிங் நம்பரு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வரலன்னா அதை விட்டுருங்க. சரிங்களா. நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக அந்த சைபர் வரும்னு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டுக்கு இதில் 4 இருக்குது நண்பா. 4 எல்லாத்துலேயுமே சப்போர்ட் இருக்குது. இந்த 4ங்கிறது வந்து எல்லா ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் நான் டேரெக்டாகவே கொடுத்துட்டேன். பட் ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. உங்கள் இதில் கேமில் வந்து அதை ப்ளே பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா எல்லா கெஸ்ஸிங்குமே வருது. பட் 4 மட்டுமே வச்சுன்னா கேம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஆனால் 4 மட்டும் அதாவது சப்போர்ட்டு சொல்லிடுறேன், பட் இதில் கொடுக்கல. நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 7 நண்பா. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 1 9 4. சரிங்களா. இதுதான் நம்ம சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஏபிபிசிஎஸ்சிக்கான 3D கெஸ், அதாவது 2 டிஜிட் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 57 50 07 00 71 79 74 01 09 09 04 51 51 59. ஐம்பத்தி நாலு 44 நண்பா. சரிங்களா. இதான் நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கான 2 டிஜிட் கெஸ்ஸிங். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங் பார்க்கலாம். த்ரீடின்னு பார்த்தீங்கன்னா 571 579 501 509 504 071 079 001 009 004. இதில் ஒரு வேளை உங்களுக்கு டபுள் சைபர் வரல அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணுற நம்பர் வந்து 4 மேட்ச் பண்ணுங்கள். சரிங்களா. ஏன்னா 4 வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு டபுள் சைபர் வராது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறவங்க எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பட் கெஸ்ஸிங் இருக்கிறப்போ வந்துச்சு, அதுக்காக கொடுக்குறேன். பட் இருந்தாலும் நீங்கள் கெஸ் பண்ணுறப்போ டபுள் சைபர் வராதுன்னு கெஸ் பண்ணுறவங்க 4 மேட்ச் பண்ணுங்கள். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸர் நம்பர் பார்க்கலாம். பெஸ்ட் பாக்ஸர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 074 574 409 நண்பா. சரிங்களா. இதான் பெஸ்ட் பாக்ஸர் நம்பர். சரிங்களா நண்பா.
தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? உங்கள் கருத்து எதாவது இருந்தால் நம்ம கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது மாற்றணுமா, இல்லை கரெக்டாக பண்ணுறேன்னா எல்லாம் பண்ணுறேன்னான்னு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு விஷயம் நிறைய பேர் வின் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ, ஏதாவது மாற்றினாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல விஷயம்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? டியர் அண்ட் கேஎல் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க 93 614 925 77 நண்பா. சரிங்களா? டியர் அண்ட் கேஎல் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு புக்கிங் போடுங்க. பணம் வருமா வராதான்னு பயந்து நம்பர் போடாதீங்க. சரிங்களா? தைரியமாக போடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையான பர்சன். சரிங்களா? 100% ஜெனியூனான ஒரு ஏஜென்ட். சரிங்களா? நம்பி போடலாம். சரிங்களா? தேங்க்யூ.